2 வசனம் வாசிக்க போகிறேன். வாசித்து விட்டு நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறேன். நம்ம ஒரு போஸ்ட் ரிசரக்டட் பீரியடில் இருக்கோம் இல்லையா, அதனால் நாம் அநேக காரியங்களை சிந்திக்க போகிறோம் இன்றைக்கு. யோவான் 20:15. இயேசு, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவர் அவளை நோக்கி தோட்டக்காரன் நினைத்து, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போய் வைத்திருந்தால் அந்த இடத்திலே சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன் சொல்லுகிறான். ரைட், இது பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்பாக இப்போ ஒரு சங்கீதம் வாசித்தோம் இல்லையா, வில்ஃப்ரெட் வாசித்தாங்க. அதில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அதை பற்றி எலாபரேட் பண்ணுறேன். தென் வில் கோ இன்டு தி மெசேஜ். சங்கீதம் 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் சொல்லுகிறபடினால் நாள்தோறும் இரவும் பகலும் கண்ணீர் உணவாயிற்று. மை tears have been my meals day and night, while they continuously say unto me, where is thy God? இவன் தாவீது ராஜா சொல்லுகிறான், உன் தேவன் எங்கேன்னு சொல்லுகிறபடினாலே கண்ணீர் உணவாயிற்று. ரைட், அநேகருடைய வாழ்க்கையிலே பாடுகள், அநேகருடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், வேதனைகள் எனக்கு வருகிறதுன்னு காட்டிலும் கூட இருக்க விசுவாசிங்க, பிசாசு, எதிரிகள், கொலீக்ஸ், இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்றது ஒரு பெரிய கான்செப்ட் இல்லையா இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில். ஏன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் ஆவரேஜாக 30 பேரோட தான் இன்ட்ராக்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய காரியங்கள் இன்ட்ராக்ட் பண்ண அநேக நம்ம வாட்ச் பண்ணுறாங்க இதில். அப்போது நம்முடைய இந்த காரியங்கள் நமக்கு இதில் என்னென்னா, கண்ணில் உங்களுடைய கண்ணீர் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, யூ வில் கெட் அ பிளட் விஷன். அதான் டாபிக் கொடுத்துருக்கோம் இல்லையா, யூ வில் கெட் அ பிளட் விஷன். உன் வாழ்க்கையில் கண்ணீர் உன்னை ஆண்டவருடைய கெப்பாசிட்டியாக பிளட் பண்ணிடக்கூடாது. இட்ஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹீ இஸ் அன் ஆம்னிபொட்டன்ட் அண்ட் ஆம்னிப்ரெசன்ட் காட்னு சொல்கிறேன். பட் அது ஒன்றும் இல்லை, இம்பேக்டே இல்லைன்னாக்கா அப்புறம் என்ன வேஸ்ட் இல்லை நான் சொல்கிறது உனக்கு. ஆண்டவர் பெரியவர், ரைட்? அதை பிசாசுக்கிட்டே போய் சொல்லி கற்றுக்கணும். பைபிளில் இருக்குது, நம்ம வாசிக்கிறோம், அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஒரு மனுஷன் ஒரு படகுல போயிட்டு இருந்தானா, அப்போ ரொம்ப சோகம் அவனுக்கு, இருட்டு, அப்படியே போட் நவுந்துட்டு போகுது, அப்படியே கீழே தண்ணியில் பார்த்தானா. தண்ணியில் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரன், அழகான சந்திரன் அதில் பிரதிபலிக்கிறத பார்த்தான். சரியா யோசிச்சுட்டு நம்ம லைஃப் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தூண்டில் எடுத்து டப்புன்னு போட்டானா. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய பிம்பம் சிக்குநூறாக உடைஞ்சுதான். ஆண்டவரே இதை தான் சொல்கிறேன் பாருங்க, இந்த சந்திரன் சிக்குநூறாக உடைஞ்சிருச்சு. ஆண்டவர் சொன்னார், அங்கேயே பார்க்குற மேலே பாரு அப்படியே இருக்குது. ஆண்டவர் மேலே இருக்கிறாரு. நீ அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு நீ கண்ணீர் வச்சுட்டு நான் என்னை மாற்றிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. ராமன் சொல்லுங்க. சில வேளைகளிலே தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஒரு ராஜா ஒரு தோட்டத்துக்கு போனானா, ரோஸ் கார்டன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பூக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் சாணி அடிச்சிருந்தது தான். கூப்பிட்டாரான் கார்டனர், இங்க என்ன சாணி அடிச்சு வச்சிருக்கேன், நாளைக்கு பூக்கிற பூ மாதிரி இருக்கு. இல்லை சார், அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் பூக்கும். இவன் என்ன பண்ணானா, கொஞ்சத்தை வெட்டி எடுத்து ஃப்ளவர் ஹவுஸில் வச்சானா. ஈவினிங்குள்ளே சாஞ்சிருச்சான். 2 நாள் கழிச்சு அவன் எடுத்துகிட்டு வந்தான். அந்த பூ 2 நாளாக இது அதில் சுருங்காந்தது. அப்போ சில பேருடைய வாழ்க்கையில் சாத்தான் டங் அடிப்பான், கடினமான வார்த்தைகளை பேசுவான். ரைட், அப்போது இதனால் நீ தோண்டு போய் உன்னுடைய வாழ்க்கையிலன்னா ரைட் ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்க. ஒரு காலத்தை அடிக்கடி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீ லாஸ்ட் வாட்டி எதில் டிஃபீட் ஆனியோ அந்த இடத்துல தான் சாத்தான் ஒன்று அடிப்பான். ஒரு வேளை கரப்ஷனாக இருக்கலாம், இல்லை லஸ்டாக இருக்கலாம், அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க இருக்கலாம், அந்த இடத்துல தான் அடிப்பான். ஸோ உன் வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் என்பதை அறிந்து போகக்கூடாது. ஆனால் சில காரியங்களை ஆண்டவரை அனுமதிக்கிறார். ஒரு ஆள் மீனவன் ஒரு மலைப்பாங்கான இடத்துல படுத்துட்டு இருந்தான். அவன் படுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் பெரியவர் நடந்து வந்தார். பார்த்தாரு, சார் இந்த கீழே ஒரு சின்ன பையன் விழுந்துட்டு இருக்கிறான் சார், உங்கள் பையனா பாருங்க. சட்டுக்கே இருக்கலாம், ஆமாம் என் பையன் தானே சார், சாவு போகிறான் சார், எழுப்புங்க. அவன் சொன்னான், நாங்களாம் மீனவர்கள், இன்னும் கொஞ்ச நாள் அவன் என் கூட படகு எடுத்துன்னு வரணும், அதனால் நான் தான் விட்டுருக்கேன், அவனை காப்பாற்றி எனக்கு தெரியும்னாரு. ஆண்டவர் உன்னை தண்ணியில் தண்ணி விட்டு தத்தளிக்க வச்சாருன்னா உன்னை சாவடிக்கிறதுக்கு இல்லை. ஒரு ஆமை சொல்லுங்க. அதில் அநேக காரியங்கள் நீ கற்றுக்கொள்ளலாம். ரைட், இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வந்தீங்கனாலும் அந்த காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கும், அந்த உபத்திரவங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த எல்லாம் ஓவராட்டு வராது. ஆனாலும் நீ எங்கே போனாலும் என்ன செய்தாலும் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போடக்கூடாது. எட்வர்ட் 6 ஒரு பிரின்ஸ், அவன் என்ன பண்ணான்னா, நான் காலேஜ் போனப்பாங்க, யார் அது ப்ரொஃபஸர் வர சொல்கிறேன், இங்கே உனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன். இல்லை நான் காலேஜ் போனேன். லாஸ்ட்டாக புக்கெல்லாம் எடுத்து நான் வெளியே போகும்போது சொன்னான், ராஜா சொன்னான், நீ எங்கே போனாலும் எந்த யூனிவர்சிட்டியில் வந்தாலும்
நீ ராஜ்யத்தை ஆள போகிற ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ அறிந்து கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நெயில் ஆம்ஸ்ட்ராங் வந்து சந்திரமண்டலத்தில் இறங்கின உடனே என்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் ஆளுங்கெல்லாம் கேட்டாங்களாம். அவன் சொன்னா, நான் அங்கே போய் இறங்கின உடனே பார்த்தேன், மாலை வேலையாக இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மாதிரி ஒரு உருண்டையாக இருந்தது. அதுதான் இந்த இந்த எர்த் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு கிரகம் என்று சொன்னாங்க. ரைட். அப்போது நான் பார்த்தேன். அப்போ என்ன நினச்சிங்க? அவன் சொன்னா, ஹவு கிரேட் த வார்ட் நினச்சேன். ஆண்டவரே, நீ எத்தனை பெரியவர். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்பொழுது மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நினைவு கூறுவதற்கும் அவன் ஏமாத்திரம் என்று சொல்கிறான். இந்த மானார்க் பட்டர்ஃப்ளைக்கு 2 ஆண்டனா இருக்கும். இந்த ஆண்டனா 2 ஆண்டனா விட்டு அது இருக்கிற இடத்த விட்டு 1.5 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்துடும் அதே இடத்துக்கு. காரணம், ஒன்று சூரியன் எங்கே இருக்குன்னு ஒரு ஆண்டனாவில் பார்த்துக்கிட்டு விண்டு டைரக்ஷனை பார்த்துட்டு இன்னொரு ஆண்டனா ஆக்டிவேட் பண்ணுறதுனால எங்கே போனாலும் அது வழி தப்பி போய் காணாது போயிடாது. உனக்கு இந்த காரியங்கள் 2 உண்டு. நீதியின் சூரியனா தேவனோட கனெக்ஷன் இருக்கணும். ரைட். காற்றோட கனெக்ஷன் இருக்கணும், பரிசுத்தாவோட கனெக்ஷன். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சமீபத்தில் எகிப்து தேசத்தில் ஒரு பிரமிடு திறந்தாங்க. 3500 வருஷம் திறக்கல. ஒரு இடத்துல பெரிய ஓட்டை போட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல் அதில் பார்த்ததுல நிறைய காரணங்கள் பார்த்தாங்க. அதில் ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டில் மாதிரி இருக்கான், அதில் காலியாக இருக்குது. அந்த காலத்தில் அவங்க அப்போது அந்த சரித்திரங்கள்லாம் பார்த்து சொன்னாங்களாம், அந்த காலத்தில் ராஜாக்கள் ரொம்ப கண்ணீர் சிந்துறவங்கெல்லாம் அதை வந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சி வைப்பாங்களாம். பிடிச்சி வச்சா அவருக்கு பரலோக நிச்சயம்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த ஆளுடைய சாவு பக்கத்தில் அந்த பாட்டில் வச்சுருக்காங்க. என் தேவன் சொல்லுகிறார், உன் கண்ணீர் எல்லாம் என் துருத்தியில் இருக்கிறது. தேவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ ஒரு தனித்து கைவிட்டு போகிற அனாதி அல்ல. உலக பிரகாரமான காரியங்கள் மேலே நீ வந்து மோகம் கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு எதுவும் செய்ய மாட்டேன். இப்பவுமே சொல்கிறேன், ஒரு வெள்ளை பேப்பரில் கழுத்து போட்டு தரேன். ஆண்டவரை பிடிக்க வேண்டிய இடத்துல நீ வந்து புள்ளியம் மண்ணியம் பிடிச்சிக்கின்னு ஆண்டவருக்கு என்னுடைய உட்கார்தம் எதிர அறிந்திருக்கிறார் இல்லையா? என்னுடைய தூரத்திலிருந்து அறிகிறார். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாயை மாற்றிக்கொள்கிறார்கள் என்று சொல்லுது பைபிள். ரைட். 84வது சங்கீதம் வாசம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, தன்னுடைய வழியை செவை பண்ணுகிறவன் பாக்கியவான் சொல்லுது. ஒன்று, அவர்கள் அழுகி நேர்ந்த பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரோட்ட மாற்றிக்கொள்வார்கள். அவள் பலத்தின் மேல் பலம் அடைந்து தேவ சந்நிதியிலே. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பலன் சொல்றான், நியூ டெஸ்டமெண்ட்ல நம்முடைய தேவனுடைய சாயல் சொல்றான். 2 கொரிந்தியர் 3:18 வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ சாயலாக மாறி 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 அவன் வந்து தேவனை போல நாம் இருப்போம் என்று சொல்லுகிறான். இதை வந்து நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்றீங்க? ரைட். உங்களுக்கே ஒரு அஸ்பிரேஷன்லான எதுவும் செய்ய மாட்டீங்க. உன்னுடைய கண்ணீர் உன்னை வந்து ஓவர்டேக் பண்ணி ஆண்டவருக்கு எந்த ஊழியத்தை செய்யாத நிறுத்திடக்கூடாது. இது என்னன்னா, பாடுகள்னு சொல்லும்போது அது உண்மையான விசுவாசியம், ரீல் விடுற விசுவாசியம் பிரிச்சிடும். எந்த நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கொடுங்க. உங்களுடைய நேரம் தாழ்ந்து, டேக் மை லைஃப் அண்ட் லெட் இட் பி கான்செக்ரேட்டட் மை லார்ட் டு thee, டேக் மை மூமெண்ட்ஸ் அண்ட் மை டேஸ், லெட் them flow in ceaseless praise. டேக் மை லைஃப் மை லார்ட் ஐ போர் அட் தை ஃபீட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கை கால் எல்லாமே அது எதுக்கு கொடுத்துருக்கேன் அதை செய்கிறேன். அப்போது நம்மளோட ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் இல்லையா? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் இதை செய்ய உதவிச்சுவார். இப்போ பாருங்க, நம்ம வந்து செய்திக்குள்ளா கடன் சொல்ல போகிறோம். இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்களா பிரதர்ன்னு கேட்காதீங்க, கரெக்டாக முடிச்சுன்னு. உன் தேவன் எங்கேன்னு அவள் சொல்லுறபடினால் கண்ணீரே உணவாயிட்டு இல்லையா? அதை நம்ம வாசிச்சிருக்கோம். இவன் கேட்குறான், இவன் சொல்கிறான், ஆண்டவர் எங்கடான்னு கேட்குறான் இல்லையா? இட் இஸ் வெரி டிஸ்கரேஜிங் பிகாஸ் காட் ஹஸ் நாட் ஹெல்ப் மீ இன் த ரைட் டைம். அதான் அவனுடைய பிரச்சனை. நீங்கள் வாசித்து பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்னன்னு. அப்போது அவனுடைய இதே பார்த்தீங்கன்னா, என்ன எல்லாரும் நம்மகிட்ட ஆண்டவருக்காரன்னு நினைக்கிறாங்க, ஏதாவது சப்ஸ்டான்ஷியலாக பார்க்குறாங்க, சூப்பர் நேச்சுரலாக பார்க்குறாங்க. ஆனால் அவன் பார்த்துட்டு, என்னடா எல்லாம் நல்லா இருக்காங்க, நீ தான்டா கஷ்டப்படுறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சுச்சுவேஷன். எல்லாம் நல்லா தானே இருக்கலாம், நீ என்ன இங்கெங்கே ஓடின்னு இருக்கிற? சனிக்கிழமை என்னென்னமோ சீரியல்லாம் வருது, அதெல்லாம் விட்டுட்டு போய் அங்கே போய் உட்காந்துன்னு இருக்கிறேன். ரைட். இப்போ நம் தேவன் எங்கே இருக்கார் சொல்லிடுறேன், உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நமக்கே தெரியல, அதை போடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது ஏசாயா 6:1 ஆலயத்துக்கு போனான். when your earthly dependence fades away, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில you go to the Lord and ask me what I should do, God will help. முதலாவது ஆண்டவர் எங்க இருக்காரு? அப்போ பார்க்குறான், நம்ம ஒரு சிங்காசனம் இருக்கு,
ரைட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவதூதர்லாம் பறக்கிறாங்க. அப்போ ஒரு கமிஷன் கொடுக்குறாரு. ஆண்டவர் இருக்கிற என்னைக்கு நீ அட்டென்ஷனாக பார்க்குறியோ அன்னைக்கு கூப்பிடுவாரு. ஒரு இடத்துல புஷ் மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது. அவன் சொல்லான், தூரத்தில் வந்து பார்த்தான். அவனுடைய இன்டென்ஷன் கிட்ட போய் அட்டென்ஷனை பார்த்த உடனே அவன் ஒரு இன்டென்ஷன் சொல்லிட்டார், நீ வெளியே ஊருக்கு பண்ணுண்டா. இதெல்லாம் டீச்சிங் செஷன். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிகலைஸ் பண்ணுறது வார்த்தை நாட்கள். ரைட். இது ரொம்ப முக்கியம். நம்பர் 2 பாருங்க. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு, அவர் பேர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவருடைய பேர் எபேனேசர். ஆமென் சொல்லுங்க. தாவீது ராஜா இன்னொரு இடத்துல சொல்றான், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்துக்கு செட்டை எடுத்து சமுத்திரங்களில் கடையாந்திரங்களில் இருந்தும் நான் போனாலும் உங்களுடைய வலது கை என்ன பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, அவர் சர்வ வியாபி. ஒரே வார்த்தையில சொல்றான். எரேமியா 23:23 சொல்றான், நீர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறார். He is an omnipotent and omnipresent God. ரைட். வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் உபத்திரங்கள் வரதான் செய்யுங்க. நீ தான் அந்த இடத்துல சமாளிச்சு வரணும். ரைட். பாக்ஸிங்கு, டிரைவிங் இதெல்லாம் கரஸ்பான்ஸில் படிக்க முடியாது. அதே மாதிரி இந்த பாடல்கள்லாம், இந்த மாதிரி பாடுகள்லேருந்து தப்பிச்சு வர்றதெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது. அதன் பாதை வழியாக நீ நடந்து போகணும். அப்போ தான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார், இடைபடுவார். அப்புறம் ஆண்டவர் அவர்கிட்ட மட்டும் பேசுகிறார் பிரதர் அப்படின்னு நினைக்காது. எல்லார்கிட்டையும் பேசுவார் அவர். ரைட். ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் ஒன்றே நான் சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை எங்க இடத்துல போக விரும்பலையோ அந்த இடத்துக்கு நீ போய் அந்த டைம்ல சாத்தான் தாக்குனேன்னா he will not be responsible. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. I tell this again. ஆண்டவர் போக வேண்டான்னு சொன்ன இடத்துல உன் மனசாட்சி போனா நீ என்னைக்கு உன்னுடைய டெரிட்டரி விட்டு போற, அப்போ காட்ஸ் கிரேஸ் வில் டிபார்ட் யூ. உன்னை ஈஸியாக வேண்டேஜ் பாயிண்ட்ல வந்து அடிச்சிருவோம். ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். சரி, ஏங்க அவனுக்கு கண்ணின் முன்னாடி நம்பர் 1 பாருங்க. 42:4. நோட்ஸ் நிறைய பேர் எடுக்கிறீங்க, உங்களுக்காக சொல்றேன். சங்கீதம் 42:4 என்ன சொல்றான்? நான் ஆலயத்துக்கு முந்திலாம் போவேன், அதை நினைக்கும் பொழுது என் உள்ள ஆச்சு. இது என்ன தெரியுமா? டர்னிங் ஆன் தி பேக். அப்ப என்னன்னா இவன் சொல்றான், அந்த நாள்ல நல்லா இருந்தது, இப்ப நான் வந்து உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றானா முடியலன்றான். 2வது என்ன சொல்றான் பாருங்க, 42:9. என் கண்மலையாய தேவனே, நீ ஏன் என்னை மறந்தீர். 13வது சங்கர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 13வது சங்கர் வீட்டில் போய் வாசி பாருங்க. முதல் 2 வருஷத்துல 4 வாட்டி சொல்றான், நான் மறந்துட்டேன்னு. அடுத்தது 3வது பாருங்க, 43:2. ஏன் என்னை தள்ளிவிட்டீர். அவன் சொல்றான், அவ்வளவுதாங்க டாட், என்னை தள்ளிவிட்டீங்க. நீங்க உங்களுடைய லிஸ்ட்ல, ஒரு கர்டிசி லிஸ்ட்ல, கிரேஸ் லிஸ்ட்ல நான் இல்லைன்னு சொல்றேன். உன் வாழ்க்கையில நான் ஒரு காரியம் சீக்ரெட் சொல்லித்தரேன். when your spirit takes over your soul, you will be safe. அவன் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஆத்மா இருக்கு. அது வந்து ஆவின்றது தேவனுடைய கனெக்ஷன் மூலமா மூவ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஆத்மான்றது உலகத்தில் இருக்கிற காரியங்களுடைய சலனத்தின் நிமித்தமா மூவ் ஆயிட்டு இருக்கு. when your spirit linked with God's spirit overpowers your soul, you will be a winner. alright. சரி, இப்போ அடுத்தது என்னன்னா, இயேசுவை பற்றி நம்ம இது பண்ணோம். சிஸ்டர் வாசித்தாங்க. ஒரு 4 வசனத்துல பயங்கரமா அவர் அட்டாக் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்கேயா அவங்க ஆண்டவர்? ரைட், எழுதிக்கலாங்க. மத்தேயு 27:40. தேவாலயத்தை எடுத்து 3 நாட்கள் கட்டுகிறவனே, உன்னை நீ ரட்சித்துக்கொள். நம்பர் 2, 27:42. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். சொல்றான், ராஜான்ற என்ன உன்னை மாட்டி அடிச்சுக்கிறாங்க, நீ குஜா மாதிரி படுத்துனுக்கிற, இறங்கி வாடான்றாங்க. இதெல்லாம் ஓப்பன் சேலஞ்சுங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டப்படும் போது, நிந்தைப்படும் போது, அவமானப்படும் போது, இந்த மாதிரி ஆளுங்களை வந்து சாத்தான் செட் பண்ணி உங்ககிட்ட பேச வைப்பான். போகாத இடத்துல வந்து நம்மளை பிடிப்பான். என்ன சார் படுத்துட்டு இருக்கிறீங்க? மத்தேயு 27:43. தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கானே, அவன் இவன் மேல் பிரியமாயிருந்தால் பிரட்சிஷ்டம். ஜீசஸ் இருக்கட்டும் யா, உன்னுடைய கிரைசிஸ்ல உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு அவர்னு ஜீசஸ். 4வது பாருங்க, மத்தேயு 27:49. ஏலோயி ஏலோலா லாமா சபக்தான்னு சொல்றாரு. சிலர் எலியாவை அவன் கூப்பிடுகிறான், லெட் ஹிம் கம் அண்ட் டெலிவர். அப்போ இயேசுவுக்கு நீ கடன் செலுகிறதான பாதை, இந்த கண்ணீர் ஆண்டவர் எங்க என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு தெரியும். He is not new to this world. He is the creator of the universe. அதை நினைச்சுக்கணும். உன்னைய உட்காரு எழுந்திருக்கிறான்றான். அவ்வளோ பெரிய ராஜா எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. உன்னுடைய நினைவுகளை தூரத்து வந்து அறிகிறான்றான் இல்லையா? ரைட். அடுத்தது பாருங்க,
பழைய ஏற்பாட்டுடைய பக்தருடைய வாழ்க்கையில் சிலருடைய வாழ்க்கையில் இருந்தது. இது ஏன் சொல்கிறேன்னா, நியூ டெஸ்டமெண்ட்டே அப்படி டச் பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன எசேக்கியேல் ஒரு விஷயம் பார்த்தா, அது ஒரு வீல் சுத்துச்சின்னு சொல்லிட்டு, அது பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக புதிய ஏற்பாடு சுத்துறதை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்க நடந்த காரியங்கள்லாம் புதிய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக இருக்கு. ரைட். மோசே சொல்கிறான் பாருங்க, யாத்திராகமம் 5:32. அவன் ஆண்டவர் சொல்கிறார், நீ போடா போய் சொல்லு, இந்த இவங்களெல்லாம் விட சொல்லுன்னு. போன உடனே நான் எவரையர் தேவனை சந்தித்தான்னு கேட்குறேன். யார் பயான்றான். நீங்கள் நினச்சிக்காதீங்க, அவ்வளோ ஈஸியாக சாத்தவனை விட்டுற மாட்டான். யோபுடைய நண்பர்கள் வராங்க. யோபு 4:3-7. அவன் சொல்கிறான், ஏதோ தப்பு செய்யிட்டீங்க சார், ஏதோ ஒன்று தப்பு செய்யிட்டீங்க நீங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி வராது. இது ரொம்ப நல்ல கதை. 2 நாளாகமம் 32:7. இதில் பார்த்தீங்கன்னா, அசீரியன் ராஜாவாகிய சனாகரிப்பு யூதாவின் ராஜாவாகிய கிட்ட சொல்கிறான், டேய் நீ உங்கள் ஆளுங்களாம் ஏமாத்துற, ஆண்டவர் உங்களை காப்பாற்ற மாட்டார். நீ ஹிஸ்ட்ரிலாம் பாரு, என்ன எல்லாம் உங்கள் மெமரியெல்லாம் டச் பண்ணி பாரு, நான் தான் எல்லாட்டிலும் வின் பண்ணிட்டு வரேன். வேதம் சொல்கிறது, செனாகரிப் செத்த முகமாய் திரும்பினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே தானேங்க சாத்ராக் மேஷாக் ஆபத்தில் சொல்கிறான். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, நீ வணங்கலை, ஒரு சின்ன சான்ஸ் கொடுக்குறேன், யார் நான் என் கையிலேருந்து உன்னை தப்பிக்க முடியணுமா? காணர் பண்ணி சொல்லுவான் சாத்தான். யார்? நம் தேவன் பெரியவராக இருக்கிறார், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ளாக தாவீது என்ன செய்தான்னு சொல்லிடுறேன். ஸோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த 42 43 ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் ஒரே மாதிரி இருக்கான். ரைட். இருந்தாலும் அதனால தான் இன்றைக்கி 2 வாசித்தேன். நம்பர் 1, தாவீது என்ன சொல்கிறான்? 43:4, என் தேவன் எடுத்து இந்த ஆலயத்துக்குள்ளாக நான் பிரவேசிக்கிறேன். ஆமேன். எப்பெல்லாம் சோர் வருகிறதோ தாவீது சொல்கிறான். நான் 77வது சங்கீதம் 73வது சங்கீதம் வாசித்து பாருங்க. அங்கே போய் ஆண்டவர் செய்த நல்ல காரியங்கள் நினைச்சேன். ரைட். அதான் நம்பர் 1. அடுத்தது பாருங்க என்ன சொல்றான்? தேவனை நோக்கி காத்துரு. ஒரே நாளில் எப்படி அடிச்சு கொடுத்துருவாரு நோட்டு? கேளு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு இல்லையா? ஆண்டவருக்கு ஒரு காலம் இருக்கு. சரி, 3வது பாருங்க, இதுதான் முக்கியம். பகற்காலத்திலே செய்த கிருபைகளை நினைத்து காலத்திலே என் வாயிலே பாட்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ரொம்ப கஷ்டங்க. நீ நல்லா இருந்த போது ஆண்டவர் என்ன நல்ல காரியங்களை செய்தாரோ அந்த நல்ல காரியங்களிலே உன்னை வாழ வைத்ததுக்காக கஷ்டப்படும் போது நினைத்து நன்றி சொல்லுவது ரொம்ப கஷ்டம். பவுலும் சிலோப்பாரு மெச்சூர்டு ஆளுங்க செய்தாங்க. அடி வாங்கிட்டு படுத்திருக்கும் போது அவன் சொன்னான், ஆண்டவரை துதிக்கிறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மெச்சூரிட்டி. ரைட். ரொம்ப முக்கியமான காரியம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவன் சொல்கிறான், வைத்து அந்த சங்கீதம் மொழியதுக்குள்ளே அவன் ஒரு லெவலுக்கு வந்துட்டான். ஆண்டவர் செய்த நல்ல காரியங்களை நினைத்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே என்று சொல்கிறான். தேவன் அவனை ஆசிர்வதித்து பார்க்குறோம். ரைட். சரி, நம்ம பழையபடி இந்த இதுக்கு போயிடுவோம். இந்த போஸ்ட் ரிசரக்டட் பீரியடுக்கு போவோம். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் ஏன் அழுகிறாயின்னு ஆண்டவர் கேட்குறாரு. யாரை தேடுகிறான்னு கேட்குறாரு. அவளுடைய கண்ணீரால் நிறைந்தபடினால அவன் நினைக்கிறா ஜீசஸை பார்த்து தோட்டக்காரன் சொல்கிறான். ஆண்டவர் அவளை கண்டம் பண்ணியில்ல, அது சொல்லிட்டாரு, ஒரு பேர் சொல்லிட்டார். அவ வாழ்க்கையில் இது ஏன் தெரியலன்னு சொன்னீங்கன்னா, அவ ரபூனின்னு சொல்றா. ரபூனின்னா போதகரை அர்த்தம், மாஸ்டர்னு அர்த்தம். யூதாஸ் 12 சீஷர்களை பற்றி எல்லாத்துலையும் வாசிங்க. யூதாஸ் மட்டும் அவர் ஒரு நாள் கூட லார்ட் ஆர் காட்னு சொல்ல. காட்ன்றது படைத்தவர், லார்ட்ன்றது ஆண்டவர், ஆண்டு கொண்டவர். சம்திங் லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஆண்டு கொள்ளுகிறவர். இவ ரபூனினா அவ கண்ணு திறந்துச்சு ஜீசஸ். உன் வாழ்க்கையில் நீ இதை அறியாம போஸ்ட் ரிசரக்டட் வீட்டில் இருந்துட்டு ஆண்டவர் உனக்கு ஒரு ஒரு பிரகாசமான மனக்கண்களை வைத்திருக்கிறார் என்று அதை நீ அறிஞ்சிக்கலன்னா உன்னை வச்சு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. எபேசியர் 1:19, நான் கிறிஸ்துவை மருத்துவத்திலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின்படியே தம்முடைய மகா வல்லமையின் மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படி உங்களுக்கு பிரகாசமான மனங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் வேணுயா, இல்லைன்னா ஒன்று யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாரு. இது உலக பிரகாரமான கண்ணு இல்லை, மாம்ச கண்ணு இல்லை. யோபு சொல்கிறான் இல்லையா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் ஒரு நாள் உன்னை காணும்
அந்த நாளில் நீங்களும் என்னை பார்ப்பீங்க, நான் உங்களை பார்ப்பேன்னு சொல்கிறான். யோபு 42:5 சொல்கிறான், ஆண்டவரே உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே. இதான் நம்பிக்கை, என் கண்ணே உங்களை பார்க்குது. நீ உட்காந்து 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 குறை சொல்லின்னு இருக்காத. யோபு சாம்பல்ல இருந்த வரைக்கும் அவனுக்கு ஒரு பேச்சும் பதில் கொடுக்கவே இல்லை. அவன் என்னைக்கு எழுந்து முட்டி போட்டு நண்பர்களுக்காக வேண்டி கொடுத்தானா சிறையிருப்பு மாறிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீ ஆண்டவர் உன்னை எங்க வச்சிருக்காரோ, என்ன மிஷன் கொடுத்திருக்காரோ அதிலே நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. தாவீது சிக்லாக் பற்றி ரொம்ப சொல்றோம் இல்லையா? அவன் மிகவும் அழுதான், ஆனால் தேவன் அவனுடைய கண்ணீர்லாம் தொடச்சார். இருக்கட்டும், எங்க இருந்தாம யார்கிட்ட சண்டை போட அமைச்சாரோ அவங்க கூட போய் யுத்தம் பண்ணி நிற்கிறான். ஒய்ஃப் எல்லாம் போய் ராங் பிளேஸ்ல வச்சு அதான் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் காப்பாத்துறாரு, ரைட்டு. அப்போ உன்னுடைய கான்செப்ட், உன்னுடைய டெஸ்டினியே இல்லையா உனக்கு? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகார் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜாயிண்ட் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவள் அவங்களுடைய பிள்ளைய எடுத்துட்டு தூக்கி போட்டு போயிட்டா. ஏன்னா he is going to die of dehydration, ரைட்? அப்போ டீஹைட்ரேஷன்ல இஸ் கோயிங் டு சிங்கிங் அவே. அவ யார்ட்டும் சொல்லிட்டு வரல, எங்க போறேன்னு சொல்லிட்டு வரல. அந்த வனாந்தரத்துல ஒரு தேவதூதன் இறங்கிட்டான். எங்கேயா இருக்க, எங்க போற, என்னம்மா வரைக்கும்? முதல்ல என்ன தெரியுமா சொன்னா, இஸ்மவேல்னு அர்த்தம் மை ட்ரீம்னு அர்த்தம். கோ அண்ட் டேக் யுவர் ட்ரீம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் என் வாழ்க்கையில ஒண்ணுதான் இருந்தது, அதான் போயிடுச்சு, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லாத. டேக் யுவர் ட்ரீம், கோ பேக், காட் வில் பிளஸ் யூ. இன்னைக்கு பாருங்க, நம்ம உலக பிரகாரமா போனீங்கன்னா அந்த யூதர்களை காட்டிலும் அரபியர்கள் அதிகமாக பிளஸிங். வேர் தே ஆர், ஆயில் இஸ் தேர், பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஆயில், ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, எலிசா போறான், கூட வேலைக்காரியம் வரான். அவன் சொல்றான், ஆண்டவரே நம்மளை பிடிக்கிறதுக்கு எல்லாம் அவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கண்களில் அவனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் 60 அடி மேல வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவனுடைய ஆவிக்குரிய கண்ணில் திறந்த போது தீர்க்கதரிசி சுத்தி 2 ரதங்கள் போயிட்டு இருக்குது. அங்க இருக்கிறான் அவன், உலக பிராரம்பம் நடக்கிறான். இந்த காரியங்களை நீங்க அறிஞ்சுக்கணும். பைபிள்ல சொல்லுது, தீர்க்கதரிசன வார்த்தை நாருங்கன்னு சொல்லுது. அப்போ உனக்கு ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்காரு, அது உலக பிரகாரமான ஆளுங்களுக்கு இல்ல. அதை நீ தெரிஞ்சுக்கணும், அதுல நீ மகிழ்ச்சி அடையணும், ரைட்? இவன் சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில், அவங்க இருக்கிறத காட்டிலும் நம்ம இருக்க வேற பெரியவர். உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஸ்பெஷல் அட்டாக்கலாம் உண்டு. ஆண்டவர் எங்க இருந்தாலும் அவங்களை காத்துக்கொள்வார், ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, எம்மாவூர் சீஷர்கள் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், எல்லாம் இப்பதான் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அவன் என்ன சொல்றான், யதார்த்தமா சொல்றான், ஜீசஸ் கிரைஸ்ட் ஹெல்ப் பண்ணுவார் நினைச்சு அவர் என்னை விட்டு போயிட்டார். இவர் தான் இஸ்ரவேலு என்ன பண்றான் நினைச்சு, இவர்கள் இயேசு என்னை ரட்சிப்பார்னு சொல்லி நினைச்சிருந்தோம். அந்த ஆளை போய் விசாரிச்சு பார்த்தா அந்த ஆள் இல்லை. எத்தனை வேலையில நீங்க நம்பியிருக்கீங்க? அது மாதிரி எம்மாவூர் சிஸ்டர் போறாரு, ஜீசஸ்டே சொல்றான், ஜீசஸ் உங்களை தான் ஜீசஸ் நம்பி இருந்தேன், நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் கண்ணை திறக்கிறான். கண்ணை உங்க வாழ்க்கையில திறக்கணும்னா இயேசுவை வீட்டுக்கு கூட்டு போ. அப்போ அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. ஜீசஸ் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் ஜீசஸ் டுவெல்லிங் இன் யுவர் ஹவுஸ் இஸ் டிஃபரெண்ட், ரைட்? ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அந்த மந்திரி வேட்டையாட போனான். அப்போ போன போது எல்லாம் சேர்ந்து ஒரு ரவுடி கிட்ட மாட்டிட்டான். அவன் இவனை கொலை பண்ணணும்னு நினைச்ச போது வேற 5 பசங்க, சீட்டு விளையாட இருந்த பசங்க அவனை காப்பாற்றி விட்டாங்க. காப்பாற்றி விட்டோடனே அவன் போயிட்டு ராஜாட்ட சொல்லியிருக்கான். அப்போ ஆளெல்லாம் வச்சு அந்த 5 பேரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த 5 பேரை அவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு ராஜாட்ட நிறுத்தினாங்க. அப்போ சொன்னா, நான் ராஜா, என் மந்திரியை நீங்க காப்பாத்திட்டீங்க, அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு காரியம் கேளுங்கன்னு. ஒருத்தன் கேட்டானா, எனக்கு லேண்ட் வேணும், அது வேணும். ஒருத்தன் சொன்னா, ராஜா ஒரே ஒரு நாள் எங்க வீட்டில் தங்குங்கன்னு. ஓகே சொல்லிட்டான். சுத்தி பாத்தீங்கன்னா ரோடு போடுறான், எலக்ட்ரிசிட்டி போடுறான். ஆண்டவரை எடுத்து கூட்டிட்டு உன் வீட்டில் உட்கார வச்சிட்டேன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறோம். 2 காரியங்கள் உன்னை கூத்துற முள்ளா இருக்கலாம். ஒண்ணு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதைகளுக்குள்ளே என் பிரியமானவள் இருக்காள்.
உண்மையா ஆண்டவர் உன்னை மனைவாட்டியா வச்சு அவர் பக்கத்தில் போய் நின்னா முள்ளு குத்தோயா. புது விசுவாசம் சொல்ல தேவையில்லை, நீங்களாம் ஆழ்ந்த விசுவாசிங்க. எல்லாம் புதன்கிழமெல்லாம் ஜெபிக்கிறீங்க, பயமா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்தா. இப்போ உங்களை பார்த்தா முட்டி போட்டு ஏதாவது ஜோம் பண்ணிக்கலாமான் இருக்கு. ஆண்டவர் உங்களை வளர்த்து வச்சிருக்காரு, ரைட்? ஆனா முட்கள் கொத்திட்டே இருக்கும். ஏன்னா நீ வாழ்றதே எதுக்குன்னா கெட்டு போயிலுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் நற்கந்தமா இருக்கும். அதுக்கு தான் உன்னை ஆண்டவர் வச்சிருக்காரு. என்னோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து நைட் டைம்ல முட்களால் கீறப்படும் போது அந்த இது பண்ணும்போது தூரம் போகும். இன்னொரு பொருள் கான்ஸ்டன்டா தாண்டும் போது பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 12:7-10 வரைக்கும், என் சரீரத்தில் ஒரு முள் இருக்கு, அது ஒரு பலவீனம். ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவர் சொல்ற எடுக்க மாட்டேன், வச்சுக்கோ அதோட. சில வேளைகளில் சில காரியங்கள்லாம் வச்சு மட்டம் தட்டி வச்சிருப்பாரு. ஏன்னா இவன் குச்சி போயிடுவான்னு ஏற்ற வேலையில் கொடுப்பார் ஆண்டவர். ஆமேன். உனக்கு என்ன காரியங்கள் சொல்லியிருக்காரு? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எங்கே என்று கூறுகிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், முட்களாக வரலாம். ஆனா அந்த நேரத்தில் யாராவது எதை கேட்டு போட்டோம், உன் மூலமாக பவுல் இன்னொன்னு சொல்றான், நீங்கள் தான் மற்றவர்கள் விரும்பி வாசிக்கின்ற நிருபங்கள். எல்லாருக்கும் பைபிள் இருக்காதியா. சில பேர் உன்னை பார்த்து தான் ஓ ஜீசஸ் உங்களோட இருக்கான்னு சொல்லிட்டு. உன் வாழ்க்கையில விக்டரிக்கு வைஃபை என்ன தெரியுங்களா? ஃபெய்த், FAITH. வைஃபை இருக்கணும். கெட் கனெக்டட் வித் காட். என்ன சூழ்நிலை கனெக்ட் பண்ணிடணும். அப்படியே இருந்தீங்கன்னா டக்குன்னு கெட் கனெக்டட் வித் காட். காட் பிகின்ஸ் டு ஸ்பீக் டு யூ. ஆண்டவர் உன்னை காத்துக்கொள்வார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை வந்து தேவன் இந்த உலகத்திலே ஒரு லைட்டாக வச்சிருக்கார். பூமியும் ஜனங்களிலும் காரிடர் மூடும் பொழுது கர்த்தருடைய மைமேல் உண்மையில் உதிக்கும். உன்னில் இருக்கிற மைமையை கண்டுதான் ராஜாக்கள் இருந்து வருவாங்க. உன்னில் ஒளி இருந்ததுன்னா அந்த ஒளியை பார்த்து தான் வருவான், உன்னை பார்த்து வர மாட்டான். அழுகை நேர்ந்த பள்ளத்தாக்கை உருவை நடந்து. ஆனா ஒரே ஒரு காரியங்க சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு தாவீது 4-5 இடத்துல சொல்றான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும். எங்கேயுமே பாத்தீங்கன்னா அவன் உட்கார்ந்தான்னு சொல்லல, பள்ளத்தாக்குல போய் உட்கார்ந்தான்னா உன்னுடைய கதை கந்தல். இதுல என்ன சொல்றான்? அழுகை நேர்ந்த பள்ளத்தாக்க உருவ நடந்து, இருளில் நடந்த பள்ளத்தாக்க உருவ நடந்து. இவர் சொல்றாரு, எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே நீ போய் பள்ளத்தாக்குல போய் நடடான்றாரு மேல. சரி, இன்னும் ஒரே ஒரு காரணம் சொல்ல போறேன், நல்லா கவனிங்க, இதோட முடிச்சிடலாம். எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்கறான். யாரு? எலிசா. அவன் ஏன் கேட்டான்னு சொன்னீங்கன்னா, அவன் வந்தான், யோர்தான் பொழந்தது, நம்ம பாஸை வச்சுட்டு திரும்பி போகும்போது மூடிடுச்சு. இப்போ என்ன பண்றான் அவன்? எலியாவின் தேவன் எங்க? அவன் டவுட்ல கேட்கல, உங்க தேவன் எங்கன்னு தாவீது கேட்டான், அந்த மாதிரி கேட்கல. He is now filled with the power of the Holy Spirit. இரட்டத்தனையான வல்லமை. He is demonstrating his power now. Right? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 காரியம் சொல்லிட்டாரு. ஒன்னு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால, சாட்சியின் வசனத்தால. எலியா வந்து வந்தீங்கன்னு கேட்கற, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஓ, என்னைக்கு ஆண்டவர் உங்களோட வந்துட்டாரோ உன்னை யாருமே சாவடிக்க முடியாது. Prayer is not a spare wheel to pull out when you are in trouble. But it is the steering wheel. சில பேர் ஸ்டெப்னி மாதிரி வச்சிருப்பாங்க ஜீசஸ. இந்த காலத்துல ஸ்டெப்னிலாம் இல்லை, ஏன்னா 5 நிமிஷத்துல ஓட்டிடுறான். அந்த காலத்துல எல்லாம் பஞ்சர் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது வேலை இருந்தால் தான் ஸ்டெப்னி கழட்டி மாட்டுவோம், இல்லைன்னா மாட்ட மாட்டோம். அப்படி பண்ணாதீங்க. சில வேளைகளிலே உன் வாழ்க்கையிலே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து, நீங்க எங்க போனீங்க ஆண்டவரன்னு கேட்காத, நீ மட்டும் என்னை கைவிடலையே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தேகம் என்பது ஒரு மனநிலை, அது வெளிச்சமான சூழ்நிலையை இருளை கொண்டு வரும். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஆளுக்கு கண்ணு ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு, அதுக்கு மருத்துவம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காரியத்தை மருத்துவம் கண்டுபிடிச்ச உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில் கண்ணு திறந்துச்சு. நர்சஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டட். அவங்க போய் இந்த இது பாருங்க, இது வந்து பிங்க் கலர். இது அவன் சொன்னா, ஏய் பிங்க் கலர் ப்ளூ கலர் இருக்கட்டும், ஷோ மீ த டாக்டர், ஐ வாண்ட் டு சீ. உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் ஒப்போடு. உன்னுடைய நேரமும் ஆண்டவருடைய நேரமும் வேற, அதை நல்லா நீங்க அறிஞ்சுக்கோங்க. ரைட்? அப்பொழுது தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையை வாழ தேவன் உனக்கு உதவி செய்வார். ஆமென். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாய் நீ மாற்றிக்கொள்வாய்.